கரூர்ல அந்த இறந்தாங்க இல்லையா? 41 பேர். அந்த 41 பேருடைய சடலங்களும் அப்படியே ஸ்ட்ரக்சர்ல கரூர்ல இருந்து நேரா வந்து விஜய் அவர்களுடைய பனையூர் ஆஃபீஸுக்கு இல்ல அவங்க வீட்டுக்கு போற மாதிரி இதுல வீடியோல வந்திருக்கு. அதுல வந்து விஜய் அவர்கள் சும்மா நடிக்கிறாரு. அந்த பிணங்கள பார்த்து அழுதுட்டு அப்புறமா அவர் வந்து டிவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்கிற தோரணையில அந்த வீடியோ வந்து வைஷ்ணவி Instagramல பதிவிட்டிருந்தாங்க. அந்த பதிவுக்கு வந்து வந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எந்த கமெண்ட்டுமே பார்க்க முடியல. அது வேற. பட் இருந்தாலும் அதுல 2, 3 கமெண்ட்ட கூட நான் இதுல ஷோ பண்றேன். அந்த கமெண்ட்ல "உனக்கு அத்தனை உயிர் விளையாட்டா போச்சா? உன்னுடைய வீட்ல யாராவது கரூர்ல போய் இறந்து போயிருந்தா, நீ இப்படி தான் செய்வியாங்கிற மாதிரி. அதேபோல ஆட்சியில திறமைய காட்ட சொன்னா, ஏஐல காட்சியில திறமைய காட்டுறீங்க." அப்படிங்கிற மாரி அவங்கள கிண்டல் பண்ணக்கூடிய விதமாக கிட்டத்தட்ட ஒரு 11,000 கமெண்ட்டுக்கு மேல வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 90, 95% கமெண்ட்டுகள் பீப் போடக்கூடிய அளவுக்கான கமெண்ட்டுகள் தான். ஸோ அத நம்ம படிக்க முடியாது. பட் இருந்தாலும் இவ்வளோ ஆதங்கங்கள தாவேக்கா தொண்டர்களும், பொதுமக்களும் சமூக வலைதளங்கள்ல கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுப்பது என்பது சரியானதா? அப்படிங்கிற கேள்விய நம்ம தாவேக்கா சார்பாவும் கேட்க போறதில்ல. பொதுமக்கள் சார்பாவும் நம்ம வந்து கேட்க போறதில்ல. தனிநபர்கள் சார்பாவும் கேட்க போறதில்ல. ஒரு ஊடகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூக கடமை நமக்கு இருக்கு. சமூகத்தில ஒரு சரியான ஒரு அரசியல முன்னெடுத்து செய்திகள சரியான முறையில கொண்டு போகணுங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டா இந்த கேள்விய நான் கேட்க விரும்புறேன். உண்மையிலேயே வைஷ்ணவி அவர்கள் அரசியல் செய்யணும்னு நீங்க நினைக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான அற்பத்தனமான விஷயத்த நீங்க செய்யலாமா?